ஓசூர் புத்தக திருவிழா 2025 திரு ஆயிஷா நடராசன் அவர்கள் வாசிப்பே வெல்லும் என்கின்ற தலைப்பில் ஆற்றிய அற்புதமான உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். மதிப்பிற்குரியவர்களே, ராமன் காட்டுக்கு போனது போல 14 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நானும் சளைக்காமல் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த புத்தக திருவிழாவுக்கு நான் வருவது 3ஆம் முறை என்று நினைக்கிறேன். முதல் முறை நாகராஜன் சொன்னது போல வந்தது. பிறகு நடுவில் ஒரு முறை குடியிருப்போர் நல சங்கமும் இணைந்து நடத்தியதாக நினைவிருக்கிறது. இப்போது தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஓயாமல் இந்த புத்தக அலையை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒசூர் என்றாலே ஒரு பெரிய உணர்வுபூர்வமான தொடர்பு உண்டு. ஏன்னா உங்கள் ஊரில் மழை பெஞ்சா எங்கள் ஊரில் வெள்ளம் வரும். இந்த பெண்ணை ஆத்தையே பார்த்துக்கிட்டே நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சார் ஒசூரில் செக்க மழையா சார், போச்சு ஒழிஞ்சோண்டா. ஏன்னா கடலில் கலக்கும் இடம் எங்கள் ஊர். உங்கள் தென்பெண்ணை ஆறு கடலில் கலக்கும் இடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். அன்பு தோழர்களே, முரசு நாடு என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதி ஒரு காலகட்டத்தில் திப்பு சுல்தான் ஆளுகைக்கு கீழே இருந்து பிரிட்டிஷ்காரர்கள் கடுமையான போராட்டத்தில் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று காதலித்த இடம் ஒசூர். இந்த ஒசூரை அவர்கள் காதலித்து பல முறை தோற்று கடைசியில் சேலம் டிவிஷனோடு இதை இணைத்து கொண்டார்கள். இல்லைனா இது மைசூரோடையே இருந்திருக்க வேண்டும். சேலம் டிவிஷனோடு இது இணைத்து கொண்டதால் நாங்கள் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் 14 வருடங்களாக இங்கே ஒரு தமிழின் ஒரு மகுடமாக இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். எப்படி தொடங்குவது என்று யோசித்தேன். இன்றைய என்னுடைய உரையை சுதான்ஷு மணி என்கிற ஒரு விஞ்ஞானிக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த சுதான்ஷு மணி யார் என்று கடைசியில் சொல்கிறேன். ஏன் அவருக்கு ஒரு உரையை சமர்ப்பிக்க வேண்டும் கடைசியில் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் தொடங்குவது இருக்கிறதே, இதை இப்படித்தான் என்னால் தொடங்க முடியும். காசா போயட்ஸ் சொசைட்டி பாலஸ்தீனம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. 1 கோடி குழந்தைகள் இறந்து விட்டன. 1 கோடி குழந்தைகள் இறந்து விட்டன. உணவுக்காக பரிதவித்து கொண்டு ஏதோ வண்டி வந்து விட்டது, நமக்கு உணவு வந்து விட்டது போல் இருக்கிறது என்கிற கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டிருந்தவர்களை துப்பாக்கியால் சுட்டு ஈவிரக்கம் இல்லாமல் கொன்று கொண்டிருக்கிறார்கள். இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும் இடத்தில் பாலஸ்தீன தேசிய கவிஞர் மஹ்மூத் தர்வீஷ் நேற்று முந்தின நாள் இறந்து போய்விட்டார். அவருடைய கடைசி கவிதையை வாசித்து என் உரையை தொடங்க விரும்புகின்றேன். இதுதான் கடைசி கவிதை. உணவுக்காக வரிசையில் கூடியிருந்த மக்களோடு ஒருவராக இருந்து பட்டினியோடு உணவை வாங்க சென்றவரை கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனம் என் தாய். இந்த கவிதை தொடங்குகிறது. பாலஸ்தீனம் என் தாய், அவளுடைய பூமியில் இறந்து அவளில் புதைந்து அவள் மண்ணில் உருகி மறைந்து பின்னர் ஒரு நாள் எங்கள் நாட்டை சேர்ந்த இரத்த குழந்தைகள் விளையாடும் பூவாக முளைப்பது போதுமானது எனக்கு. அமைதியும் வெற்றியும் நிறைந்த என் தாயின் எதிர்கால நூலகம் ஒன்றில் துளிர்விடும் குழந்தைகளின் கைகளில் அவர்கள் வாசிக்கும் புத்தகமாய் முளைப்பது போதுமானது எனக்கு. தோழா, நீ கண்டிப்பாக புத்தகமாய் வாழ்வாய். இன்று நீ யுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்ல விரும்புகின்றேன். இந்த கொடூரமான ரத்தம் குடிக்கும் காட்டேரிகள் இஸ்ரேலில் இருந்து கொண்டிருந்தாலும் இவர்களின் ஆதரவாளர்கள், நான் சொல்ல வேண்டியதில்லை, இந்திரபிரஸ்தத்திலே இருந்து கொண்டு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்திரபிரஸ்தம் டெல்லியின் பழைய பெயர் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன்.
டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும் என்கிற புத்தகத்தை சமீபத்தில் எடுத்து திரும்ப வாசித்தேன். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அதில் காத்திருந்தது. நீங்கள் அந்த முழு புத்தகத்தை வாசிக்க முடியும், அது ரொம்ப கடினம். 2700 பக்கங்கள் கொண்ட அந்த காலத்தின் மிக நீண்ட நாவல். ஆனால் 1869 எழுதப்பட்ட அந்த போரும் அமைதியும் நாவலின் 3 அத்தியாயங்களை நீங்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்தியாயம் 16 முதல் 21. இதுல ஒரு மிக சிறப்பான விஷயம், நாதன் எஸ்கடல் என்பவர் தான் இது ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். இதை ஒரு திரைப்படமாக எடுத்தார்கள். இத்தாலியன் மொழியிலே அது முதலில் எடுக்கப்பட்டது, ரஷ்ய மொழியில் அல்ல. இத்தாலிய மொழியில் அதில் நெப்போலியனாக ஹெர்பர்ட் லோம் என்பவர் நடித்திருப்பார். நான் புதிதாக திரும்ப எடுத்து இந்த நாவலை வாசித்ததற்கு காரணம் அந்த திரைப்படம். அதில் ஒரு காட்சி வருகிறது. உண்மையில் எந்த சூழ்நிலையில் அந்த நாவல் எழுதப்பட்டது? அங்க நம்முடைய மகா கேதரின் ஆட்சிக்கு வருகிறார். ரஷ்யால பிரெஞ்சு மொழி தான் ஆட்சி மொழி என்று அறிவிக்கிறார். பிரெஞ்சு மொழி ரஷ்யால எப்படி ஆட்சி மொழியா இருக்க முடியும்? நம்ம கேட்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு உயர்ந்த இடத்தில் இருந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு மொழியை பிடித்துக் கொள்ள வேண்டும், அதை மக்களிடம் திணிக்க வேண்டும். அப்போ ரஷ்ய மொழி பேசுபவர்கள் எல்லாம் மிக கேவலமாக நடத்தப்பட்டார்கள். அந்த மொழியில் எழுதிய ஒருவர் டால்ஸ்டாய். அப்போ நெப்போலியன் படையெடுத்து வருகிறான். ஐயா, நெப்போலியன் படையெடுத்து வருகிறான். இப்போது ஆட்சி மொழி பிரெஞ்சு. ஒரு பிரெஞ்சுக்காரன் படையெடுத்து வருகிறான். இதுதான் போரும் அமைதியும் நாவலின் சூழல். இதுல அந்த நெப்போலியன் என்கிற மா மனிதனை பற்றி டால்ஸ்டாய் எழுதுகின்றான். இவ்வளவுதான் அவன் உயரம். அவனுடைய உயரம் எண்ணில் பாதி நெப்போலியனின் உயரம். அவன் கத்திய இடையில வச்சுட்டு அப்படி நடந்து போனானா அப்படியே அது கீறுமா. அங்க இருக்கிற எல்லா விதமான அவனுக்கு போடப்பட்ட அந்த சிவப்பு கம்பளம் எல்லாம் கிழிஞ்சிருமா அப்படியே. ஆனால் அவனுடைய குதிரை அற்புதமானது. நெப்போலியன் ஒரு யுத்தத்தில் வெற்றி பெற்றான். முதல் யுத்தத்தில் ரஷ்யால நுழைஞ்ச உடனே அந்த ஷான் கிரபான் யுத்தத்தோடு தான் அந்த கதை தொடங்கும். ஆனா படம் என்ன அற்புதமானது! நெப்போலியன் எப்படிப்பட்டவன் என்பதை திரைப்படம் காட்டுகிறது. ஷோபான் யுத்தத்தில் ஜெயிச்ச உடனே நெப்போலியன் டெரிபிள் ஸ்பீட்ல குதிரையில போறான். அந்த வேகம் டெரிபிளா இருக்கு. எத்தனை தூரம் வேகமா போக முடியுமோ போய் அவன் எதுக்காக போறான்? இதெல்லாம் ஏன் இடம், இதெல்லாம் ஏன் இடம், இதெல்லாம் ஏன் இடம், இதெல்லாம் ஏன் இடம் என்று வெறித்தனமாக, இதெல்லாம் நான் வென்று விட்டேன் என்று வெறித்தனமாக தனியா குதிரையில டெரிபிள் ஸ்பீட்ல போறான். திடீரென்று ஒரு பள்ளத்தாக்கு வருகிறது. அப்படியே கீழே உழணும். நான் ஒரு மாவீரன், இந்த இடத்தில் குதிரையை நான் நிறுத்தி விட்டால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? நான் போவேன் அப்படின்னு தொடர்ந்து போறான். குதிரை அப்படியே கீழே உழுது. அதிர்ஷ்டவசமா மாவீரன் அல்லவா, ஒரு மரத்தை பிடித்துக் கொண்டு நெப்போலியன் தப்புகிறான். குதிரை கீழே போய் விழுந்து விட்டது. அதல பாதாளத்தில் குதிரை விழுந்த குதிரை இறந்து விட்டது. அலெக்சாண்டர் மாதிரி ஆட்களுக்கு, நெப்போலியன் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் குதிரைங்கிறது பாத்தீங்கன்னா குதிரை இல்லை. குதிரைங்கிறது தெய்வத்துக்கு ஒப்பானது, நட்புக்கு ஒப்பானது. 3 நாட்கள் கழித்து நெப்போலியன் கீழே இருக்கிற அந்த ஊரையும் சேர்த்து ஜெயிக்கிறான். ஜெயிச்சுட்டு அந்த ஊர் வழியா நடந்து போறான். குதிரை இறந்து கிடக்கும் இடத்தை நோக்கி. அதான் அடுத்த காட்சியே. அற்புதமான சீனுங்க. நம்மளாம் என்ன நினைப்போம்? குதிரையை பார்த்து கதறி அழுவதற்கு நெப்போலியன் போறான் போல் இருக்கு அப்படின்னு நினைப்போம். குதிரைக்கு அருகிலே எல்லாரையும் தள்ளி நிறுத்தி விட்டு குதிரை பக்கத்தில் போகிறான். அது சிதைந்து கிடக்கிறது. அதை திருப்புகிறான். சேனம் என்று குதிரையின் 2 பக்கமும் பேக் இருக்கும், பார்த்துருப்பீங்க. குதிரைக்கு 2 பக்கமும் பேக், அது மேலதான் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த சேனத்தில் கையை விடுகிறான். இந்த பக்கம் 3 புஸ்தகம், அந்த பக்கம் 3 புக்கு. புத்தகங்கள் அனைத்தையும் எடுத்து அணைத்துக் கொள்கிறான் நெப்போலியன். அந்த இடத்தில் இருந்து விடைபெறுகிறான். நன்றி என்று குதிரைக்கு சொல்லிவிட்டு இந்த இடத்துல தான் டால்ஸ்டாய் விளையாடுறான். டால்ஸ்டாய் எழுதுகின்றான், அந்த 4மே ரஷ்ய மொழி புத்தகங்கள் என்று எழுதுகின்றான். இந்த அற்புதத்தை ஒரு திரைப்படத்தில் எவ்வளவு காட்டியிருக்கிறார். எங்கே போனாலும் புத்தகங்களோடு போன ஒரு மா மனிதன் நெப்போலியன் என்பதை அழகாக நமக்கு எடுத்து வைக்கிறார் டால்ஸ்டாய். இந்த இடத்தில் எனக்கு குஷ்வந்த் சிங்கின் ஞாபகம் வருகிறது.
ஒரு புத்தகம் ஒருவனை என்ன செய்யும் என்பதற்கு, ஏன் வாசிப்பே வெல்லும் என்பதற்கு குஷ்வந்த் சிங்கினுடைய ஒரு புக்ல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் வாசித்தேன். அவர் ஓக் மாண்டியோ என்கின்ற ஒரு எழுத்தாளனை அறிமுகம் செய்கிறார். இந்த ஓக் மாண்டினோவின் புத்தகங்களை அதன் பிறகு நான் நிறைய வாங்கி படித்திருக்கிறேன். இந்த ஓக் மாண்டினோ தாய் மட்டும்தான், அப்பா பேரே தெரியாது என்கிற ஒரு கலப்பினத்தை சேர்ந்த அமெரிக்க சிறுவன். அம்மா பிளாக், அப்பா பேர் தெரியாது. அது மாதிரி நிறைய பேர் அங்க இருக்காங்க, சகஜம். அவரு லைப்ரரியில தான் வளர்றாரு. ஓக் மாண்டினோ, குஷ்வந்த் சிங் எழுதுறாரு, லைப்ரரியில தான் வளர்றாரு. அவ்வளவு குட்டி குழந்தையா தினமும் லைப்ரரி. அம்மா எங்கேயோ துணி துவைக்கக்கூடிய வேலை பார்க்குறாங்க. அவர் எழுத்து பயிற்சி பெறுகிறார். அவருக்கு ஜெர்னலிஸ்ட் கல்லூரியில் இடம் வாங்கி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஸ்கூல் முடிச்ச உடனே ஜெர்னலிஸ்ட் காலேஜ்லையும் இடம் கிடைக்குது. நாளைக்கு போய் ஜாயின் பண்ணணும். இன்னைக்கு அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. மிக துயரத்தோடு இருக்கும் அவருக்கு. இராணுவத்தில் இடம் கிடைக்குது, போய் வேலை பார்க்கிறாரு. ஏர்போர்ஸ்ல பைலட் ஆகிறாரு. அமெரிக்காவினுடைய பைலட்டாக ஜெர்மன் நாடுக்குள்ள நுழைந்து 30 முறை குண்டு வீசுகிறார், திரும்பி வருகிறார், குண்டு வீசுகிறார், திரும்பி வருகிறார். 2ஆம் உலக யுத்தம் முடிகின்ற பொழுது ஏற்கனவே திருமணமான ஒருத்தியை திருமணம் செய்து கொள்கிறார். இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட். அவருக்கு லட்சம் போர் வீரர்களில் ஒருவருக்கு வரும் ஒரு மனநோய் வருகிறது. ஐயோ, நான் இத்தனை பேரை கொண்டுட்டேனே, ஐயோ நான் இப்படிலாம் சாவடிச்சிட்டேனே, ஐயோ இப்படி பண்ணிட்டேனே என்று ஒரு குற்ற உணர்வு. பார்க்கிறவங்கள்ட்ட தான் சொல்றாரு, எத்தனை குழந்தைகளை கொண்டிருப்ப தெரியுமா என்று. அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாள். அந்த குழந்தைக்கு அற்புதமாக அவர் கதை சொல்கிறார். அவருடைய இயற்பெயர் ஓக் மாண்டினோ அல்ல, வில்லியம்ஸ். ஓக் மாண்டினோ என்பவன் அந்த இத்தாலியனுடைய மிக பிரம்மாண்ட வீரர்களில் ஒருவன். ஓக் மாண்டினோ என்றால் நீ எங்கே இருக்கிறாய் என்றும் ஒரு பொருள். தன்னை ஓக் மாண்டினோவாக அந்த குழந்தை முன் கதைகள் சொல்கிறார். அது ஒண்ணுதான் அவருக்கு இருக்கிற ஒரே அவுட்லெட். ஆனா மனநோய் அதிகமாகி விடுகிறது. இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நைட்டெல்லாம் அவர் போயிற கதறது தாங்கலன்ட்டு மனைவி குழந்தையோட வெளியேறாங்க. ஐயோ போகாதமான் தன் பொண்ணோட காலில் விழுந்து கெஞ்சுகிறார். ஒரு மனநோயாளியோடு எப்படி வாழ முடியும் என்று வெளியேறுகிறார்கள். இந்த நேரத்தில் அமெரிக்க அரசாங்கம் துணைக்கு வருகிறது. அவரை ஜெர்மனி கூட்டு போய் மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அதிசயமான வரலாற்று உண்மை. இடமிடமாக போய் சென்று அவர் நாசி முகாம்லேருந்து ஒரு இடம் உள்ள இங்கெல்லாம் குண்டு போட்டேன், இங்கெல்லாம் குண்டு போட்டேன், என்னை மன்னிச்சிருங்க என்று அப்படி ஒரு மனத்தாங்களோடு இங்கே ஒரு வேலைக்கு போறாரு. மாலை நேர உணவு விடுதியில வேலை பார்க்கிறாரு. அப்போ ஒரு நாள் உணவு விடுதியில சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய குரூப்பே வருது. அதுல பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு கல்லூரி மாணவி தன் கையில் பச்சை குத்தி இருக்கிறாள். ஓக் மாண்டினோ, ஐயோ இது என் மகள் என்று சொல்லிவிட்டு அருகில் ஓடுகிறார். அந்த மகள் அவரை பார்த்து விட்டு சிக் என்று சொல்லிவிட்டு நடந்து கடந்து அவரை புறக்கணித்து விட்டு போய்விடுகிறாள். அந்த நெஞ்சின் கொடுமை தாங்க முடியாமல் தன் கையில் கடைசியாக இருந்த பணத்தில் ஒரு துப்பாக்கி வாங்குகிறார். குஷ்வந்த் சிங் என்ன அருமையா எழுதுறான் பாருங்க. ஒரு துப்பாக்கி வாங்குகிறார். அங்கெல்லாம் அமெரிக்கால தடிக்க விழுதா நீங்க துப்பாக்கி வாங்கலாம், ரொம்ப ஈஸியா கிடைக்கிற நம்ம ஊர்ல வாழைப்பழம் வாங்குற மாதிரி. அது அங்க துப்பாக்கி வாங்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்கிறார். கடகடன்னு எங்கேயாவது ஓடி போய் பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங் உள்ள போயிட்டாரு. அந்த பில்டிங் உள்ள போய் துப்பாக்கியை கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் மாற்றி கையில் எடுக்கிறாரு. பார்த்தா சுத்திலும் ஒரே புத்தகமா இருக்கு. அது ஒரு நூலகம், கிளைவ்லேண்ட் என்கிற ஒரு ஊரினுடைய நூலகம். அந்த நூலகத்தில் போய் இந்த துப்பாக்கியை திரும்ப கையில் எடுத்து நிற்கும் பொழுது யாரோ ஒருத்தன் படிச்சுட்டு வச்சுட்டு போன ஒரு புத்தகம் அந்த மேசை மேல இருக்கு. அந்த புத்தகத்தின் தலைப்பு பிஃபோர் யூ டை. பிஃபோர் யூ டை என்கிற அந்த புத்தகத்தை கையில் எடுக்கிறார், துப்பாக்கியை கீழே வைக்கிறார். அதன் பிறகு எழுதுகின்றார்கள், அந்த நூலகத்தின் அனைத்து புத்தகங்களிலும் மாண்டினோ படித்து முடித்தான். பிரம்மாண்டமான ஒரு எழுத்தாளன் ஆனான். ஒரு புத்தகம் என்ன செய்யும் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாகி போனான் ஓக் மாண்டினோ. நாம் ஏன் அயல்நாட்டு உதாரணங்களை பார்க்க வேண்டும்?
வெறும் புத்தகங்கள் மட்டுமல்ல, பத்திரிகைகள். இப்போது நாம் பத்திரிகைகள் படிப்பதை குறைத்து கொண்டே வருகிறோம். ஒரு காலகட்டத்தில் வீட்டில் குழந்தைகள் படிக்கும் பத்திரிகைகள் தனியாக வாங்குவார்கள், பெரியவர்கள் படிக்கும் பத்திரிகை தனியாக வாங்குவார்கள். எக்காரணம் கொண்டும் இவர்கள் புத்தகத்தை அவர்கள் தொடக்கூடாது என்று சொல்லி பெரிய அளவிலே அந்த புத்தக வாசிப்பு என்பது நடைபெறும். அது புத்தக வாசிப்பு ஏன் நடைபெறுகிறது என்பதற்கு இன்னொரு உதாரணம் வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த பத்திரிகைகள் எவ்வளவு முக்கியமானவை. சுப்பிரமணியம் சந்திரசேகர் நமக்கெல்லாம் தெரியும், நோபல் பரிசு பெற்ற அறிஞர், ஒரு பிசிஸ்ட். நம்ம ஊர்ல தான் பிறக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த அற்புத அறிஞர் சர் சி.வி. ராமன் அவருக்கு சித்தப்பா. அவரு சி.வி. ராமனை பார்க்கறதுக்கு கல்கத்தாவுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் ராமன் நோபல் பரிசுலாம் வாங்கியிருக்காரு. குடும்பத்தோட கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் இவர் வந்து +2 முடிச்சுட்டு காலேஜ் நுழைய போறாரு. அந்த லீவ்ல இருக்காரு. அப்போ அங்க போனா சி.வி. ராமன் இவரை மதிக்கவே இல்லை. ராமன் இந்த ஏரியாவில் நம்ம இங்கேயே இருந்தோம்னா, நீ ராமனோட இந்த பையன் தானே, நீ ராமனோட இந்த பையன் தானே, நம்மளை போட்டு இது பண்ணுவாங்கன்னு அவருக்கு ஒரு எண்ணம் அப்பவே இருக்கு. ஆனா ராமன் வீட்டில் ஏகப்பட்ட ஜர்னல்ஸ். அந்த ஜர்னல்ஸ்ல ஒன்று த இன்டர்நேஷனல் ஜர்னல் ஆஃப் அஸ்ட்ரானமி. அந்த ஜர்னலை கையில் எடுக்கிறாரு. அது இன்னும் கவர்லேருந்தே பிரிக்கல ராமன். ஏன்னா ராமனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ராமனோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஆப்டிக்கல் பிசிக்ஸ். அந்த ஜர்னல் எடுத்து காமிச்சு ராமன்ட்ட இதை நான் எடுத்துக்குவான்னு கேட்கிறாரு. ராமன் பதில் கூட சொல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அவர் எழுதுறாரு தன் சுயசரிதையில். அந்த ஜர்னல் ஆஃப் அஸ்ட்ரானமி இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு தேடி பிடிச்சி 5 இதழ் எடுக்கிறாரு. 5 இதழையும் எடுத்துக்கிட்டு மெட்ராஸ்க்கு வந்துடுறாரு. காலேஜ் 2nd இயர் 3rd இயர் படிக்கும் பொழுது அவர் வந்து நட்சத்திர வெளிகளின் இடைவெளிகள் மாதத்துக்கு மாதம் வேறுபடுகிறது. 2 நட்சத்திரத்துக்கு இடையிலான ஒரு தூரம் என்பது வேறுபடக்கூடாது. ஆனால் வேறுபடுகிறது என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையை த ஜர்னல் ஆஃப் அஸ்ட்ரானமிக்கு அவர் அனுப்புறாரு. பாருங்க, ஒரு ஜர்னல் என்ன செய்யும். அனுப்பினவர் அவருக்கு ஒரு ஆசை, போய் நம்ம வந்து இங்கிலாந்துல படிக்கணும். அப்ளை பண்றாரு, டெஸ்ட் எழுதுறாரு, ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆயிடுறாரு. அங்க போயிடுறாரு சார். அங்க போனா கேம்பிரிட்ஜில் போய் இறங்குறாரு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல இருந்து கேம்பிரிட்ஜ் ட்ரெயின் 18 hours. போய் அவர் இறங்கும் போது சாயந்தரம் 7 மணி. அவர் போய் உள்ள நுழையறதுக்குள்ள பார்த்தா ட்ரினிட்டி காலேஜ் அட்மிஷன் க்ளோஸ்ன்னு போட்டான். இவர் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போய் யூஸ் இல்லை. அப்படியே நிற்கிறாரு, என்ன செய்யுதுன்னு தெரியல. காலேஜ் வாசல்ல, சார் நாங்கள் யாரையாவது பார்க்க முடியுமான்னு கேட்குறாரு. ஏன்னா கூட வந்த நண்பர் சொல்கிறாரு, நம்ம யாரையாவது மீட் பண்ணுவோம் உள்ள. மணி 8:30. மீட் பண்ணலாமான்னு பார்த்துட்டு வரேன்னு ஒரு லேடி உள்ளே போனாங்க. அவங்க திரும்பி வரும்போது 9:30. ராத்திரி 9:30 மணிக்கு எவன் பார்க்க போகிறான். அப்போ மேலே ஒரு ரூமில் லைட் எரியுது. லைட் எரிஞ்சிட்டு இருக்கு எங்கேயோ ஒரு ரூமில். அங்கே யார் இருக்காங்க கேட்குறாரு. அங்கே அவங்க சொல்கிறாங்க, அந்த அம்மா ஃபவுலர் தான் இருக்கார், அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் லைப்ரரியில், அவர் இங்கே தான் இருப்பார், அவரை நான் பார்க்கணுன்னு கேட்குறாரு. சந்திரா அவரை பார்க்கணும்னு கேட்குறாரு. நான் போய் கேட்டு வரேன் இருங்கன்னு அவங்க போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஃபவுலர் வெளியில் வராரு. அங்கேயே அந்த மொட்டை மாடியில் அந்த இதில் நின்றுட்டு, விச் சந்திரா சார், ஐ எம் சந்திரா சார், கம்மிங் ஃப்ரம் இந்தியா. யூ ரோட் ஒன் ஆர்டிகல் இன் அஸ்ட்ரானமி ஜர்னல். எஸ் சார், சந்திரா கம் ஹியர் என்று அழைக்கிறார் ஃபவுலர். நேரா சந்திரா அவர் முன்னாடி போய், ஐ வாஸ் ஜஸ்ட் ரீடிங் யுவர் ஆர்டிகல், ஐ எம் ஹேவிங் 2 doubts. அவ்வளோதாங்க. அடுத்து ட்ரினிட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. நோபல் பரிசு பெறுகிறார் சுப்பிரமணியம் சந்திரசேகர். வெறும் ஜர்னல் நினைக்காதீங்க, வாசிப்பு என்ன செய்யும். வாசிப்பு நோபலை வரவழைக்கும். இப்போ இதெல்லாம் விட சார் இந்த சூழ்நிலையே கிடைக்காத ஒருத்தன் இருக்கான். அவனை வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார். அவர் தான் பேரறிஞர் அண்ணா. எந்த நாட்டிலையுமே சார் ஒருத்தன் புஸ்தகம் படிக்கிற சேலையை நீங்க பார்க்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கிற ஒரு சிலை சார் எந்த நாட்டிலையும் நீங்க பார்க்க முடியாது சார். எப்படி ஒரு தலைவனுக்கு புத்தகமே அடையாளமாகி போன ஒரு தலைவன் பேரறிஞர் அண்ணா. அவர் எழுதுறார் சார், அப்ரஹாம் லிங்கன் ஒரு காலகட்டத்தில் படிப்புங்கிற மேட்டர்கிட்டே போக முடியாத அளவுக்கான கருப்பினத்தை சேர்ந்தவர். அவர் எப்படியோ ஒரு லைப்ரரியை துணைக்கு வச்சுக்கிறாரு. 33 மைல் நடந்து போய் ஒரு புக்கு வாங்கிட்டு வருவாராம் யார்கிட்டயாவது போய். இரவல் லிங்கன்
பாராளுமன்றத்துக்கு போறப்ப கையில ஒரு புக் வச்சிருப்பார் தெரியுங்களா? அது என்ன புக்குன்னு அறிஞர் அண்ணா எழுதுறாரு. பாராளுமன்றத்துக்கு போறப்போ லிங்கன் ஒரு புக்கு கையில வச்சிருப்பாரு. அந்த புக்கு வந்து எலிமெண்ட்ஸ் என்கிற ஒரு புத்தகம். எலிமெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் இல்லப்பா, அவன் யூக்ளிடு தொகுத்த மேக்ஸ் இல்ல. இதை ஏன் அப்ரஹாம் லிங்கன் வச்சிருக்காருன்னா, அப்ப அண்ணா சொல்கிறார், அரசியல் ரீதியிலான லாஜிக்ஸ் நீங்கள் சரியாக பேசுகிறீர்கள் என்பதற்கான ப்ரூஃப் என்கிற வார்த்தை அந்த புத்தகம் முழுவதும் கொட்டி கிடந்ததால் அப்ரஹாம் லிங்கன் எப்போதும் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு என்னுடைய இன்டெலெக்சுவல் அடையாளம் இதுதான் என்று யூக்ளிடு புத்தகத்தை கையில் வைத்து கொண்டிருந்தார் என்று எழுதுகிறார். லிங்கன் இறந்து விட்டார். லிங்கன் இறந்த பிறகு இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு, அவருடைய இறுதி ஊர்வலம் எப்படி நடந்தது தெரியுமா? அண்ணா எழுதுகிறார், அப்படி இறுதி ஊர்வலத்தில் 16,000 மைலுக்கு ட்ரெயின்ல அவருடைய டெட் பாடி எடுத்துட்டு போறாங்க. ஊர் ஊரா மக்கள் வந்து வந்து அப்ரஹாம் லிங்கனை பார்க்கறாங்க. லிங்கனை மட்டும் அவர்கள் பார்க்கவில்லை, லிங்கன் தான் உயிரோடு இருந்தவரை வாசித்த 412 புத்தகங்களையும் லிங்கனுடைய பிணத்தை சுற்றி வைத்திருந்தார்கள் என்று பேரறிஞர் அண்ணா எழுதுகின்றார். நாம வந்து ஒரு புத்தகம் மனிதனை மாற்றியதை பற்றி பேசுகின்றோம். உலகம் அறிந்த அறிஞர்கள் யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். சீனிவாச ராமானுஜனை நீங்கள் எடுத்துக்கொண்டா, ஈரோட்டில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தான் ஈரோடில் ராமானுஜன் பிறந்த வீட்டை கண்டுபிடித்தது தெரியுமா உங்களுக்கு? அவர் கும்பகோணத்திலே கொண்டாடி கொண்டிருந்த போது அவர் பிறந்த வீட்டை ஈரோட்டில் கண்டுபிடிச்சு கொடுத்தது ஈரோடு மணி உட்பட எங்களுடைய தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த ராமானுஜனுடைய அவங்க அம்மா காலேஜ் பசங்களுக்கெல்லாம் மெஸ் நடத்துகிறாங்க. அந்த மெஸ்ஸில் ராமானுஜனும் உணவு பரமாறுறாரு. சாம்பார் வாளி அதை எடுத்துகிட்டு போய் அப்படி பரமாறும் பொழுது அந்த காலேஜ் பசங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு புக்கை கையில் வச்சுக்கிட்டு. அது என்ன புக்குனா, எ சினாப்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட்ஸ் இன் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் அதுன்னு ஒரு புக்கு. ஜிஎஸ் கார் எழுதினது. சாப்பிட்டு வெளியே போனவன் அந்த புக்கை வச்சுட்டு போட்டான். அந்த புக்கை கையில் எடுக்கிறார் ராமானுஜன். 15 நாள் கழித்து அந்த கல்லூரி மாணவர் திரும்பி வந்து இங்கே ஏதாவது புக்கை வச்சிட்டேனான்னு கேட்குறாரு. ராமானுஜன் சொல்கிறார், ஆமாம் அது என்னிடம் தான் உள்ளது. அதில் வந்து மொத்தம் 312 சம் இருந்துச்சு, நான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எழுதிட்டேன், இந்தாங்கன்னு சொல்லி தன்னுடைய சொல்யூஷனை பின்னடித்து எண்டையும் இணைத்து கொடுக்கும் பொழுது சீனிவாச ராமானுஜனுக்கு 9 வயது. இந்த ஒரு புத்தகம் ராமானுஜனின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. சர் சி.வி. ராமன் நம்ம எப்போவுமே பேசிகிட்டே இருக்கிற ஒருத்தர். ராமனுக்கு வந்து 10 வயசாக இருக்கும் பொழுது அம்மை போட்டுடுச்சு. திருவானைக்காவலில் தான் பிறந்தார், திருத்தணியில் படித்தார். அம்மை போட்டதுனால வீட்டில் தானே இருக்கணும். அப்பா ஆஃபீஸுக்கு போயிட்டார், அவர் ஒரு காலேஜில் டீச்சர். அம்மா இந்த இரா வரேன் வேப்பலை பறிச்சுட்டு வரேன்னு போகிறாங்க. ராமானுஜனால் பெட்டில் இருக்க முடியல. ரொம்ப நாளாக ராமானுஜனுக்கு ஒரு கண்ணு உறுத்தல் என்னன்னா, அவங்க அப்பாவோட அலமாரி. இந்த ஆள் திறந்து அதுலேருந்து என்னமோ எடுக்கிறான், என்னையும் விட மாட்டான், ஒன்றும் விட மாட்டான். ஸ்டூலை தள்ளிட்டு போய் அங்கே போட்டார். அருமையாக எழுதி, மிக சிறப்பாக அது குறித்து டி.வி. வெங்கடேஸ்வரன் எழுதியிருப்பார். ஸ்டூலை போடுறாரு, மேலே ஏறுறாரு, கபோர்டை திறக்க வரல, பூட்டு தொங்குது. வெளியில் போய் இமாம் பெரிய கல் எடுத்துகிட்டு வந்து விட்டான். ஒன்று பூட்டை உடைத்தான், கதவை திறந்தான். அந்த சி.வி. ராமனின் கையில் கிடைத்த புத்தகம்தான் ஆன் த சென்சேஷன் ஆஃப் டோன், ஹெர்மன் ஹோல்ஸ் எழுதிய புத்தகம். இதன் மூலம் விஞ்ஞானத்தின் அடிப்படைகளை அவர் புரிந்து கொள்கிறார். அவர் நோபல் ராமனாக மாறுகின்றார். ஒரு புத்தகம் தோழர்களே, ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதுதான் உண்மை. இதில் நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். மால்கம் எக்ஸ் வாழ்க்கையில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட மனிதரில் ஒருத்தன் மால்கம் எக்ஸ் சார். அவன் வந்து கருப்பினம் இஸ்லாமியர், 2 வகையான கொடுமையை அனுபவிக்கிறான். அப்படி அனுபவிக்கும் பொழுது அவனை ஜெயிலில் போடுறானுங்க சார். சம்மந்தம் இல்லாத ஒரு மர்டர் கேஸில் 20 வருஷ தண்டனை. ஜெயிலுக்கு போகிறவன் பெரிய ஆச்சரியம் பாருங்கள், அவன் வாழ்க்கை முழுக்க அவன் கையில் ஒரு புக்கு வச்சுருந்தான். என்ன புக்கு தெரியுங்களா? டிக்ஷனரி சார். அவன் டிக்ஷனரி சார், டிக்ஷனரி தான். அந்த டிக்ஷனரியில் பிளாக்னா என்ன, ஃப்ரீடம்னா என்ன, இந்த கான்செப்ட் டிக்ஷனரி மீனிங்கை மட்டும்தான் எடுத்து பேசுவான்.
இறுதி வரை டிக்ஷனரியை கையில் வச்சுக்கிட்டு உலகிற்கு வழிகாட்டிய ஒரு மாமனிதனாக. இன்னைக்கும் மால்கம் எக்ஸ்ன்னு சொன்னீங்கனாலே அமெரிக்காவில் 1,00,000 பேர் கூட்டிடுவாங்களாம். அவரை பற்றி பேச போறீங்களா அப்படின்ட்டு. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் ஒரு காலகட்டத்தில் எப்படி வளர்ந்தாரு நினச்சி பாருங்க சார். டால்ஸ்டாய் ஒரு கட்டுரை எழுதுறாரு. டால்ஸ்டாயோட கட்டுரையை படிக்கிறார் காந்தி. டால்ஸ்டாய் எழுதிய கட்டுரை அதை படித்து காந்திக்கு அதில் அவர் கோட் பண்ணுறாரு, நீ ஹென்றி தோரோ கட்டுரையை படிக்கிறியான்னு. ஹென்றி தோரோ கட்டுரையை காந்தி படிக்கிறாரு. காந்திய வழியை கண்டுபிடிக்கிறாரு. காந்தி சுயசரிதை எழுதுகிறார். நாமளாம் யாரும் படிச்சிருக்க மாட்டோம். நம்ம படிக்காத புஸ்தகம்னு ஒன்று இருக்குன்னா சத்திய சோதனை. நம்ம படிக்கவே மாட்டோம். ஆனால் எல்லா லைப்ரரிலையும் இருக்கும். ஆனால் நம்ம படிக்க மாட்டோம். இது ஒருத்தர் இன்னொரு புத்தகத்துக்குள்ளேயும் நான் வரேன். அப்புறம் இந்த சத்திய சோதனையை வாசிக்கிறார் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர். புத்தகம் ஒரு வைரஸ் இல்லையா? மார்ட்டின் லூத்தர் கிங்குடைய வழியும் காந்திய வழி ஆகிறது. மார்ட்டின் லூத்தர் கிங் எழுதுகின்றார் ஐ ஹாவ் எ ட்ரீம்னு இவ்வளோ பெரிய தடி புக்கு. அதில் ஃபுல்லாக காந்தி இருக்காரு. அந்த புத்தகத்தை நெல்சன் மாண்டேலா வாசிக்கிறார். நெல்சன் மாண்டேலாவின் வழியும் காந்திய வழியாக மாறுகின்றது. ஒரு புத்தகம் என்பது ஒரு வைரஸ் என்பதில் என்ன சந்தேகம் இருக்கிறது? அது எப்படி வரலாற்றை புரட்டி போடுகிறது என்பதற்காக சொல்லுகின்றேன். தயவு செய்து சத்திய சோதனை புத்தகத்தை வாசியுங்கள். இப்படியே நம்ம சொல்லிட்டே போகும் பொழுது நாம் நேருவை அடைகிறோம். நேரு எவ்வளவு வித்தியாசமானவர். நேருவினுடைய வீடு மொத்தம் 22 கேட்டு சார். அப்படின்னா எவ்வளோ பெரிய வீடு? 22 கதவு. எந்த கதவுல அவர் வெளியே போனாலும் அங்கே ஒரு கார் நிற்கும். அவ்வளோ பெரிய பணக்காரர் நேரு. ஆனால் நேரு ஜெயிலேருந்து வீட்டுக்கு வராரு. 9 வருஷம் ஜெயில் தானே சார். வீட்டுக்கு வந்தவர் ஒரு புக்கு செட்டை படித்து முடிச்சிட்டாரு, வச்சுட்டாரு. அடுத்த புக்கு செட்டை எடுக்க வராரு சார். அப்போ சொல்கிறாங்க கமலாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. கமலா இறந்த பொழுதும் வந்தார். நேருவுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? எத்தனையோ தலைவர்கள் இறந்து போகிறார்கள். சமீபத்திலே கூட மன்மோகன் இறந்து போனார். மன்மோகன் இறந்து விட்டார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மலர் வளையங்கள் குவிந்து கிடக்கின்றன. ஆனால் நேரு இதெல்லாம் செய்யலை. நேரு தன் உயிலில் எழுதினார், நான் இறந்து போனால் தயவு செய்து மலர் வளையம் எடுத்து வராதீர்கள். உங்களுக்கு பிடித்த ஒரு புத்தகத்தை எடுத்து என் பூத உடலின் மீது வையுங்கள் என்று எழுதினார். 26,000 புத்தகங்கள் சேர்ந்தன. கல்கட்டாவில் இருக்கிற ராஜாராம் மோகன் ராய் என்கிற அந்த லைப்ரரி அமைப்பு அந்த புத்தகங்களை இந்தியா முழுவதும் இருக்கிற பல்கலைக்கழக பள்ளிக்கூட நூலகங்களை கொண்டு நேரு நினைவு புத்தகம், நேரு நினைவு புத்தகம் என்று வைத்ததென்றால் நேரு ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமா இல்லையா என்பதுதான் என் கேள்வி. அந்த நேரு வாழ்ந்த தன் வீட்டில் குழந்தைங்களுக்கு பிளானட்டோரியம் இருக்க வேண்டும் என்று நேரு எழுதினார். இன்னைக்கு நேரு வீட்டில் பிளானட்டோரியம் இருக்கு, ஆனால் அதுக்கு டைரக்டர் இல்லை சார். 5-6 வருஷமா அது பராமரிப்பு இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது. ஜெயந்த் நர்லிக்கர் நேரு பிளானட்டோரியத்தை பற்றி 3 பேரா ஒரு தடவை படித்தார். எங்கே படித்தார் தெரியுங்களா? சென்னையில் நடந்த நம்முடைய இந்திய அறிவியல் மாநாட்டில் ஜெயந்த் நர்லிக்கர், வெங்கி ராமகிருஷ்ணன்லாம் அப்படி மேடையில் உட்காந்துருக்காங்க. நாங்கள்லாம் பின்னாடி உட்காந்துருக்கோம். அதில் ஜெயந்த் நர்லிக்கர், இந்த உலகத்தின் தலை சிறந்த பிளானட்டோரியம் ஒன்று இருக்க முடியும்னா கோளரங்கு அது ஜவஹர்லால் நேரு அவர்களை வீட்டில் இருக்கிறது. அங்கே ஒரு முறை நாம் அறிவியல் இயக்க இந்த கூட்டத்தை நடத்தணும்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு இந்திய அறிவியல் மாநாடே இல்லை, முற்றிலும் முடக்கப்பட்டு விட்டது. இதை நாம் கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில்தான் நாம் கர்மாக்கர் என்கிற அடுத்த மனிதருக்குள் நுழைகிறோம். நரேந்திர கர்மார்கர் பற்றி நீங்கள் கேள்விப்பட வாய்ப்பே இல்லை. ஆனால் தினந்தோறும் நாம் பயன்படுத்துகிறோம். ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறோம், அமேசானில் ஆர்டர் பண்ணுறோம். நாம் ஆர்டர் பண்ணுறாத மேட்ரே கிடையாது சார். சொன்னால் நம்ப மாட்டீங்க சார். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி நீ காலையில் சார் அமேசானில் அனுப்பி விட்ருங்க சார், 2 புக்கு வேணுன்றாரு. எப்பா எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுப்பா, நான் எழுதுறவன் அப்படின்னு விளக்க வேண்டியதாக இருக்குது அவருக்கு. எல்லாமே எல்லா இடத்துலையும் சார் ஹோட்டல் இல்லைன்னா சொல்லுங்கள் சார், எங்கேயா காரை நிறுத்துறேன் டகால்னு ஆர்டர் பண்ணிடலான்ற டிரைவர். இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க. அதற்கு உதவக்கூடியது கர்மார்கர் அல்காரிதம். நோபல் பரிசுக்காக காத்திருக்கும் இந்திய விஞ்ஞானி கர்மார்கர். இந்த கர்மார்கர் அல்காரிதம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது?
டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் 1984 சார். 84லேயே ஒரு அல்காரிதத்தை முன்வைத்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தினுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் ஃபாதர் என்று போற்றப்படும் நரேந்திர கர்மார்கர் எழுதுகின்றார், என் வாழ்க்கையை ஒரு புத்தகம்தான் மாற்றியது. நேரியல் நிரலாக்க சிக்கல் என்கிற தலைப்பில் ராமசுவாமி நரசிம்மன் எழுதிய புத்தகம். இப்ப ராமசாமி நரசிம்மன் யாரு? அவரே நமக்கு தெரியாது. ராமசாமி நரசிம்மன் தான் இந்தியாவில் முதல்ல ஒரு கம்ப்யூட்டரை வடிவமைத்தவர். சென்னை ஐஐடி தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் எம்டெக் கம்ப்யூட்டர் கொண்டு வந்தான், பிடெக் கம்ப்யூட்டர் கொண்டு வந்தான். அது நான் வச்சுங்க. எம்சிஏ முதலில் அறிமுகப்படுத்தியது நம்முடைய இந்த ராமசுவாமி நரசிம்மன் தான். அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. இந்த சாதனைகள் எல்லாம் மறைந்து போய் இப்போது கர்மார்கர் காத்திருக்கிறார் தனக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும். ஏன்னா இப்பதான் அவனுங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நோபல் பரிசை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். இதை நமக்கு சொன்னது யார்? இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? ஏங்க குஷ்வந்த் சிங் இல்லைன்னா அவரை தெரியுமா? தெரியாது. அண்ணா இல்லைன்னா அவரை தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி தான் அப்துல் கலாம் இல்லை என்றால் கர்மார்கரை தெரியாது. அப்துல் கலாமினுடைய அக்னி சிறகுகள் காந்தியோட சத்திய சோதனை மாதிரியே பாருங்க. அக்னி சிறகுகள் புத்தகம் இல்லாத லைப்ரரியே கிடையாது. ஆனால் ஒருத்தனும் படிக்க மாட்டான் சார். சில பேர் வீட்டில் வச்சிருக்காங்க சார், கவரை கூட பிரிக்கலீங்க. அக்னி சிறகுகள் புத்தகத்தின் அடிப்படை, அதாவது நெஞ்சே வெடிச்சிடும் சார் சில இடங்கள்ல. 1979 என்ன அற்புதமாக அவர் எழுதியிருப்பார். 62ஆம் பக்கம். ஸ்டாட்டிக் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுறாங்க. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ராக்கெட்டை மேலே அனுப்பணும். அதுக்கு உந்து விசை வேணும். ஃபியூவல் எவ்வளவு பின்னாடி தள்ளும், எப்படி முன்னாடி போகும் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு 16 பேர் கொண்ட ஒரு குழு அந்த ஃபியூவலை டெஸ்ட் பண்ண போகிறாங்க ரூம்குள்ள. அப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க சார். அதில் 12 வால்வு இருக்கு. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா RFNA என்று பெயர், த ரெட் ஃபியூரிங் நைட்ரிக் ஆக்சைடு. அது கொண்டது. பக்கத்தில் போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கிட்ட ஒரு 2-3 பேர் போகிறாங்க. 6 பேர் கிட்ட போகிறாங்க. கலாம் தூரத்துலேருந்து இயக்கி கொண்டிருக்கிறார். தெரியாமல் சுவிட்சை போட்டார். ஒரு வால்வு வெடிச்சு போச்சு. வெடிச்ச உடனே சார் அந்த நைட்ரிக் ஆசிட் 6 பேர் மேலே தெளிச்சிருச்சு. அதில் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டவரின் பெயர் சிவராமகிருஷ்ணன் நாயர். போய் கெஞ்சுறாங்க. திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் 6 இதுதான் இருக்கு, 6 தான் இருக்கிறதே பெட்டு. அதில் ஏற்கனவே 4 பெட்டில் பேஷண்ட் இருக்காங்க, அனுமதிக்க முடியாதுன்றான். கெஞ்சுகிறார் கலாம், எப்படியாவது அனுமதிங்க. அப்போ சிவராமகிருஷ்ணன் நாயருக்கு மட்டும் அங்கே இடம் கிடைக்குது சார். 3 இரவுகள் கலாம் தூங்காமல் அந்த சிவராமகிருஷ்ணன் நாயர் பக்கத்திலே உட்கார்ந்துருக்காரு. இப்படிப்பட்ட மாமனிதர் கலாம். அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது ராத்திரி 3:30 மணி திடீர்னு சிவராமகிருஷ்ணன் நாயர் விழித்துக் கொள்கிறார். சிவராமகிருஷ்ணன் நாயர் விழித்துக் கொண்டு, கலாம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உனக்கு வலி இருக்கு, பயங்கரமாக வலிக்குது. ஆனால் என்ன ஆச்சு? நம்ம எக்ஸ்பெரிமெண்ட், டோன்ட் வரி, அதை பற்றி இப்போ ஒரி பண்ண வேணாம். ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ராமகிருஷ்ணன் நாயர், என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? 3:30 மணி நைட்டு. கலாம் அங்கே உட்காந்துருக்காரு, ஆனால் ஏதோ ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்காரு. கலாம் சொன்னார், உலகத்தின் தலை சிறந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். என் மனம் சங்கடப்படும் போதெல்லாம் இதைத்தான் வாசிப்பேன். இந்த புத்தகத்தின் பெயர் திருக்குறள் என்று சொன்னார் கலாம். அதே புக்கில் சார் அக்னி ஏவுகணை சம்பந்தமான ஒரு இடம் வரும்பொழுது தான் கர்மாகர் பற்றி அவர் எழுதுறார். இது 262வது பக்கம். அக்னி ஏவுகணை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிசைல். ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்னா என்ன? தானே சிந்திக்கின்ற ஒரு மிசைலா இருக்கணும். அது அந்த மிசைல் மிஷின் அல்ல, தானே ஷுட் திங்க். ஏன்? அக்னி நேராக மேல் நோக்கி போயிடும் சார், பூமியை விட்டு வெளியே போயிடும். வெளியே போயிட்டு திரும்பி வரும் சார். ஒன்று நான் வச்சிங்க, இஸ்ரேல் மேல ஈரான் போட்ட மாதிரி ஒரு குண்டு 10 குண்டு, 10 குண்டுல இஸ்ரேலே காலிங்க. ஆனால் இந்தியா மேலே வீச முடியாது. முழு நாடே கலாமுக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் சார். அக்னி சார் மேலே போயிடும் சார், திரும்ப நம்ம இடத்துக்கு வரணும். மேலே போறதுக்கு
ஒரு ராக்கெட்டு, திரும்ப வர்றதுக்கு ஒரு டபுள் ராக்கெட் என்ஜின். கீழே வந்த பிறகு இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். அது சுயமா சிந்திக்கணும். இலக்கு அங்க இருக்கு, அதை போய் தாக்குறது முக்கியம் இல்ல. இலக்கு நவுறுதுன்னு வச்சுங்களேன், அதுவும் நகர வேண்டும். இதான் ஸ்ட்ராட்டஜிக் மிசைல். இந்த இடத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். சாஃப்ட்வேர் இல்லாம இயக்க முடியாது. ஆனா அந்த சாஃப்ட்வேர் நம்மள்ட்ட இல்ல. இந்த சாஃப்ட்வேர் அமெரிக்காட்ட இருக்கு. அமெரிக்காட்ட அந்த சாஃப்ட்வேரை வாங்கினோம்னா அதை விட்டு அசிங்கம் வேற இன்னும் இல்லைன்னு கலாம் கருதுறாரு. இவங்களுக்கு இதுவே தெரியல, இவனுங்க பெரிய அக்னி படடேன்னுவான். ரெண்டாவது, முழு ஏவுகணை திட்டத்தை விட அதிகமா காசு கேட்பான். மூணாவது, இதுக்கப்புறம் நீ அக்னி ஏவுகணையெல்லாம் வச்சுக்க, நீ அதை ஓட்டணும்னா என்கிட்ட கேட்டு தான் ஓட்டணும்னுவான். கலாம் வேற வழி இல்லாம மெட்ராஸ் ஐஐடிக்கு வராரு. மெட்ராஸ் ஐஐடியில் ஐஜி சர்மான்னு ஒரு ப்ரொஃபஸர், அவர் கலாம்கிட்ட பேசுறாரு. கர்மாகர்கிட்ட கேட்போமான்னு கேட்கிறாரு. கர்மாகர் அப்போ அமெரிக்காவில் இருக்கிறார். கர்மாகர் சொல்கிறார், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்க்கு போங்க, அங்கே என்னுடைய டெக்னோ டீம் இருக்கு, அவங்கள்ட்ட பேசுங்க. இந்த இடத்துல தான் கர்மாகரை பற்றி நான் சொன்ன விவரங்களை கலாம் பதிவு செய்திருக்கிறார். படிங்க சார். அப்புறம் பார்த்தா அங்க போனா 4 பேர் இருக்காங்க. விரியான் சிங் அவர் சீக்கியர், இசபெல்லா சுகார் அவர் ஒரு முஸ்லிம், கிறிஸ்டோபர் ரீன் கிறிஸ்துவர், ஐஜி சர்மா ஹிந்து. 4 இணைந்து உருவாக்கி கொடுத்த அணுகல்பனா என்கின்ற அந்த இந்தியாவின் இறையாமையை பேசும், செக்யூலரை பேசும் அந்த அணுகல்பனா என்கிற சாஃப்ட்வேரை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அக்னியை இயக்கி கொண்டிருக்கிறோம் என்று அழகாக முடிக்கிறார் அப்துல் கலாம். சமீபத்தில் இந்த வில்லியம் கொம்பாக்கோ அப்படிங்கிற ஒருத்தனை பற்றி படித்தேன். எனக்கு தூக்கமே வரல. மலாவிங்கிற ஊரில் ஒரு ஸ்கூலு, அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அவர் இந்த மலாவியில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை சார். விலங்கெல்லாம் செத்துக்கிட்டே வருது, மரமெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது, ஒரு சொட்டு மழை இல்லை, ஒன்றுமே இல்லை சார். பார்த்தா அந்த ஸ்கூலில் அந்த பையனை பிடிச்சிட்டாங்க. ஏன்டா பிடிச்சிட்டாங்கன்னா, அவன் லைப்ரரியில் ஒரு புக்கு திருட்டான். லைப்ரரியில் புக்கு திருடுறது சகஜமப்பா அப்படின்னு நான் சொன்னால் என்னையே திரும்பி முறைப்பீங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்லை சார் சொல்கிறேன். சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார், ஸ்கூலை விட்டே நீக்கிட்டாங்க. ஆனால் புக்கை வீட்டில் தான் வச்சுருக்கான். அப்பா அம்மாட்ட காமிச்சா ஸ்கூலில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. யாருக்கும் தெரியாமல் அதை பிரிக்கிறான். அது என்ன புக்கு? த புக் ஆஃப் சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். அதனால தான் நாங்கள் அறிவியல் இயக்கத்தில் அறிவியல் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அவன் உட்காந்து அந்த ப்ராஜெக்டை செய்ய ஆரம்பிக்கிறான் சார். ஒருத்தனுக்கும் புரியல என்ன பண்ணுறான்ட்டு. பார்த்தா விண்டு மில்லு. அடுத்த 3 மாதம் கழித்து அவன் ஸ்கூலுக்கே அவனால தான் தண்ணி வருது சார். அந்த ஊருக்கே தண்ணி வருது. காணாமல் போன ஒரு லைப்ரரி புத்தகம் என்ன செய்யும் என்பதற்கு இது ஒரு முன் உதாரணம். அதை விட அற்புதம் இந்த கைட் ரன்னர்னு ஒரு அருமையான நாவலுங்க. கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். இங்கே இருக்கு, நான் பார்த்துட்டு தான் வந்தேன். மதியம் 3 மணிலேருந்து நான் இங்கே சுற்றிட்டு இருக்கேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு என் புக்கை வாங்கினாங்க, கையெழுத்துலாம் போட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதான் ஒசூர். எப்போதுமே ஒசூர்னாக்க அது வேற. அடுத்த தடவைலேருந்து காலையிலே வந்துடணும்னு நினைக்கிறேன். என்னன்னாக்க இந்த கைட் ரன்னர் பாருங்க சார், பட்டம் விடுறானுங்க. அந்த பட்டம் விடும்போது அது அருந்துரும், ஓடி போய் அந்த பட்டத்தை எடுத்துட்டு வர்றோம். 2 பசங்களோட வேலை. நடக்கிற இடம் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல நடக்கிற ஒரு கதை சார். காலித் ஹசானி எழுதின ஒரு நாவல். இந்த நாவலுக்கு புக்கர் பிரைஸ் கொடுத்துருக்கணும் சார். அது தவற விட்டது. புக்கர் பிரைஸை தான் நம்ம குறை சொல்லணும், நாவலை அல்ல. அதுல அமீர்னு ஒரு பையனும் ஹசன் ஒரு பையனும் உயர பணயம் வச்சு உயர பட்டத்தை தூக்கிட்டு வந்துருவானுங்க வீட்டுக்கு. ஏன்டா தூக்கிட்டு வரான்? ஒரு காலத்தில் ஆப்கானிஸ்தானை சோவியத் யூனியன் ஆண்டு கொண்டிருந்தது. அப்போது ஆப்கானிஸ்தானில் 1 லட்சம் பள்ளிக்கூடங்கள் இருந்தன.
தாலிபான்கள் கைக்கு ஆப்கானிஸ்தான் போனதும் பள்ளிக்கூடம் இல்லை, எதுவும் இல்லை, கல்வி இல்லை, ஒன்றும் இல்லாமல் நிறுத்தி விட்டார்கள். இந்த குழந்தைகள் ஓடி ஓடி போய் பட்டத்தை எல்லாம் எடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஒரு ரூம்குள்ள பட்டங்களை போட்டு விட்டு சாயந்தரமா எடுத்து அந்த பட்டம் பேப்பர்ல தான் ஆயிருக்கு, அந்த பேப்பரில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் படிக்கிறார்கள். தோழர்களே, வாசிப்பு என்பது எப்படியெல்லாம் நடக்கும் என்பதற்கு இந்த கைட் ரன்னர் அற்புதமான உதாரணம். சரிங்க, நாம் எதுக்கு படிக்கணும்? இங்கே தான் ஆண்டன் செக்காவோட ஒரு கதை நான் வருது. ஒரு 5 மினிட்ஸ் பேசலாமா? ஓகே. ஆண்டன் செக்காவ் த பெட்னு ஒரு கதை எழுதியிருக்கான். ஒரு நீதிபதி, அதாவது ஒரு வழக்கறிஞர், ஒரு பேங்க் வேலை செய்கிற ஆளு, பேங்கர், பேங்கை நடத்துகிறவன், இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஒரு போட்டி வருது. என்னன்னா, பேங்கர் சொல்றாரு, கேட்குறாரு, தூக்கு தண்டனை அல்லது மரண தண்டனை சிறந்ததா, அல்லது ஒரு மனுஷனை 20 வருஷம் ஜெயிலில் போடுறது சிறந்ததா, எது அதிக வலி தரக்கூடியதுன்னு கேட்குறாரு. அப்போ இந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, அதிக வலி தரக்கூடியது 20 இயர்ஸ் ஜெயிலில் இருக்குதுயா, உனக்கு தெரியாது, செத்து போகிறது ஒரு செகண்டில் செத்துடலாம். அதை இவர் ஒத்துக்க மாட்டாரு. நீ மட்டும் 20 வருஷம் உள்ளே இருந்து காட்டு, நான் என் சொத்தையே உனக்கு எழுதி வைக்கிறேன். அவன் 20 வருஷம் உள்ளே இருக்கேன், ஆனால் எனக்கு புக்கெல்லாம் கொடுத்துருன்றான். உள்ள போயிடுறான். சார், முதல் 5 வருஷம் தத்துவ நூலா படிக்கிறான், அழகான கதை. அடுத்த 5 வருஷம் சயின்ஸா படிக்கிறான். அதுக்கப்புறம் 5 வருஷம் வேர்ல்டு லெவலில் இருக்கிற டிரான்ஸ்லேஷன்ஸ் பூரா படிக்கிறான். அது அப்படியே வந்தா 19 வருஷம் தாண்டி இன்னும் ஒரு வாரத்தில் 20th இயர் முடிய போகுது. அப்போ தான் சொத்தெல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்க்குறாரு இந்த பேங்கரு. செம்ம லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஐயோ, இவன் ஜெயிச்சிட்டானா நம்ம மாட்டணும்டான்ட்டு அவனை கொலை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணிட்டு அவன் இருக்கிற இடத்த பூட்டை உடைச்சி உள்ள போய் பார்த்தா அந்த டெஸ்க் முழுக்க புக்கா இருக்கு. அவன் அப்படி படுத்து கிடக்கிறான். படுத்து கிடந்தவன் பக்கத்திலே ஒரு பேப்பர் இருக்கு. திறந்து பார்க்குறாரு. 20 ஆண்டுகள் புத்தகம் வாசித்தது உண்மைதான், ஆனால் என்ன பயன்? என்னால் இதுக்கு மேலே முடியலை, நான் விடைபெறுகிறேன். புத்தகங்கள் வாசிப்பது ரசிப்பதற்கு, அறிவதற்கு, தெளிவதற்கு, அதன் பிறகு அதை பகிர்வதற்கு மனிதர்கள் இல்லையே, நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன், இது அதை விட பெரிய தண்டனை என்று சொல்லிவிட்டு அவன் தற்கொலை செய்து கொண்டு விடுகிறான் என்ற அந்த கதை. எதற்காக வாசிக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் உணவு மேசையில் குழந்தைகள் குடும்பத்தோடு உட்காருங்கள், வாசித்ததை பகிருங்கள், ரசனையை பகிருங்கள், எதையெல்லாம் ரசித்தீர்கள் அதையெல்லாம் சொல்லுங்கள். அப்போதுதான் வாசிப்பின் மகிமை புரியும். புத்தக கண்காட்சிகளின் நோக்கம் வெறும் புத்தகம் விற்பது அல்ல, குடும்பங்களிடையே ரசனையை, மனிதாபிமானத்தை, ஒட்டுமொத்த மனித நேயத்தை விதைப்பதுதான் எங்களின் நோக்கம். இப்போ நாம் ஒருத்தருக்கு சமர்ப்பணம் பண்ணோம். அந்த மனிதருக்கு வருகிறேன். சுதான்ஷு மணி அப்துல் கலாமுக்கு இணையான சயின்டிஸ்ட், நான் சர்டிஃபிகேட் தரேன். சார், அவர் என்ன 2016-17 நம்ம ஆளுங்க வெளிநாட்டில் இருந்து அதிவேக புல்லட் ட்ரெயின் விலை கொடுத்து வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். முடிவு பண்ணால் ஒரு ட்ரெயினோட விலை 360 கோடி. 10 ட்ரெயின் ஆர்டர் பண்ணலான்னு முடிவு பண்ணப்போ இந்தியன் கோச் ஃபேக்ட்ரியில் சென்னையில் இருந்த சீஃப் தான் சுதான்ஷு மணி. அவர் டெல்லிக்கு போகிறாரு. முதல்ல பியூஷ் கோயலை போய் பார்க்குறாரு. சார், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், எங்கள் தொழிலாளர்களை நம்பி, எங்களை நம்பி ஒப்படையுங்கள், நான் 100 கோடிக்கும் குறைவாக அதே ரயிலை உருவாக்கி தர முடியும் என்று சவால் விடுகிறார். அப்போ ரொம்ப கோபம் வருது எல்லாருக்கும். இவன் ஒருத்தன் மட்டும் எடக்கு பிடிக்கிறான், தூக்கி அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணு. நம்முடைய நாடு என்றைக்குமே நான் வச்சுங்க ஒரு கமிஷன் நாடு. இதை போய் நம்ம இந்த மேடையில் சொன்னால் நமக்கும் சேர்த்து தான் அது பொருந்திடும். ரொம்ப கடும் போராட்டத்துக்கு பிறகு 100 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து முதல்ல ஒரு ரயில் செய்யினாங்க. கிட்டத்தட்ட 67 விஞ்ஞானிகள், 217 என்ஜினியர்ஸ், 5000 தொழிலாளர்களை கொண்டு அவர் ட்ரெயின் 18 என்கிற ரயிலை உருவாக்குகிறார்.
முழுக்க முழுக்க அவருடைய மூளை. ஆனால் செயல்பாடுகள் அத்தனை பேருக்குமானவை. டபுள் என்ஜின் கான்செப்ட்ல 180 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் 18 போகிகள் இருக்கும். 1218 பேர் உட்காரலாம். இத்தனை 18 வந்ததுனால 2018 அது முடிஞ்சிரும். அதனால ட்ரெயின் 18 பேர் வச்சார். அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துருச்சு சார். எலெக்ஷன் வந்த உடனே என்ன பண்ணிட்டான், ட்ரெயின் 18 ஒரு ட்ரெயின் அது ஓட்டி பார்த்தாச்சு, இண்டிஜினஸா உருவாகிடுச்சு. இன்னொரு பெரிய சாதனை அவர் செய்தது என்னவென்றால் 100 கோடி செலவு பண்ணல சார், 92 கோடி செலவு பண்ணிட்டு 8 கோடியை திருப்பி கொடுக்குறாரு சார். 396 கோடிக்கு நீ வாங்கலான்னு சொன்ன. இன்றைக்கு அந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது, உள்ள இருக்கு மை ட்ரெயின் 18 ஸ்டோரி. சுதான்ஷு மணி என்கிற மாபெரும் விஞ்ஞானி சார் என்ன பண்ணானுங்க தெரியுமா சார்? சுதான்ஷு மணிக்கு இடி ரெய்டு. அவர் பேர்ல மொத்தம் 13 கேஸ். அவர் பொருள் வாங்கினதுல ஊழல், அது செஞ்சதுல ஊழல், இது செஞ்சதுல ஊழல், தொழிலாளி போட்டதுல ஊழல், எல்லாத்தையும் போட்டு விஜிலன்ஸ் கமிஷனர் அவரை அரெஸ்ட் பண்றான் சார். கிட்டத்தட்ட 86 பேர் மேல கேஸ் சார். எலெக்ஷன் நடந்துச்சு சார், முடிஞ்சிருச்சு சார். 2019 அதே ட்ரெயின் 18க்கு நல்ல ஒரு பெயிண்ட் அடிச்சு வந்தே பாரத் அப்படின்னு பேரை மாத்தி இந்த இந்தியா முழுக்க போய் பிரைம் மினிஸ்டர் அதை கொடி காமிச்சார். சுதான்ஷு மணியின் போராட்டம் எப்படி வென்றது? காரணம், அவர் ஒரு புத்தகம் எழுதினார். மை ட்ரெயின் 18 ஸ்டோரி என்கிற ஒரு புத்தகம் சார் 3 லட்சம் பிரதிகள் வித்திருக்கிறது. பட்டி தொட்டி எல்லாம் அந்த ரயிலின் பின்புறத்தில் இருக்கும் வெற்றியாளன் யார் என்பதை முழங்கி கொண்டிருக்கிறது தோழர்களே. இந்த வாசிப்பு இவ்வளவு தூரம் போனதனால் உடனடியாக 87 விஞ்ஞானிகளும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் ரயிலின் பெயரை மட்டும் அவர்கள் மாற்றவில்லை. இப்போதும் அதே ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. வந்தே பாரத் ரயில் பற்றி செய்தியை படித்தாலோ, அதில் நீங்கள் பயணித்தார்களோ, அதை நீங்கள் அறிந்தாலோ, சுதான்ஷு மணியை மறந்து விடாதீர்கள் தோழர்களே. வாசிப்பே வெல்லும். நன்றி. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.